والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون فقال الله تعالى رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين صدق الله العلي العظيم ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم لا تجعلوا بيوتكم مقابر لا تجعلوا بيوتكم مقابر فإن البيت الذي يقرأ فيه القرآن يفر منه شيطان في رواية فإن البيت الذي تقرأ فيه سورة البقرة تفر منه شيطان أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்குரிய மேலான உலமாக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை உருவாக்குறதுக்கு ஆண்களை, பெண்களை, பிள்ளைகளை இவனுடைய தொடர்பு வச்சுக்கிறான். இந்த உம்மத்தில் உள்ள ஆண்களும் சில விஷயங்களுக்கு பொறுப்பானவர்கள், பெண்களும் சில விஷயங்களுக்கு பொறுப்பானவர்கள். ஆண்களுடைய பெண்களுடைய அந்த பொறுப்புகளை சரிவர செய்யும் பொழுது பிள்ளைகள் பொறுப்புள்ளவர்களாக வருவாங்க. எனக்கு கீழே வளரக்கூடிய பிள்ளைகள் பொறுப்புள்ளவர்களாக வருவாங்க. பிள்ளைகளை சரியான முறையில் வழிநடாத்துறது அது பாடசாலைகள் அல்ல, உலகத்துடைய கல்விகள் அல்ல. ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்தை ஆண்ட பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளுடைய எதிர்காலம் செழிப்பாக வாழ்றது ஒரு ஆணுடைய, ஒரு உம்மாவுடைய, வாப்பாவுடைய, தாயுடைய, தந்தையுடைய இந்த வீட்டில் நடக்கக்கூடிய செயற்பாடுகள், வீட்டில் நடக்கக்கூடிய செயற்பாடுகள். இன்றைக்கு என்னோட தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய வாகனத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம், என்னோட கடைகளை பாதுகாக்கிறோம், என்னோட போனை பாதுகாக்கிறோம், அதே போல உடுப்புகளை பாதுகாக்கிறோம், அதே போல எங்களுக்கு இருக்கக்கூடிய காணி பூமிகளை பாதுகாக்கிறோம். ஆனா எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகள் உருவாகிறாங்களோ அந்த வீட்டை நாங்க பாதுகாக்கிறோம், வீட்டை பாதுகாக்கிறோம். நாங்க எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற வீடு ரிலாக்ஸா இருக்கிற இடம், லட்சம் ஜுபா ஷேட் கலசல் எல்லாம் கலந்து போட்டு சந்தோஷமா இருக்கிற இடம், கொஞ்சம் அழகா சுதந்திரமா சாப்பிட்ட இடம், வேண்டிய மாதிரி எங்களுக்கு புலங்கியலும், வேண்டிய மாதிரி பெண்களுக்கு புலங்கியலும் இல்லை. வீடு என்பது என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆரம்பிக்கிற இடம்.
இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நாங்க நாங்க அதை நிர்ணயிக்கக்கூடிய இடம் தான் வீடு. என்னோட பார்வையில வீடுன்னு வரும் பொழுது 4 சுவர், கதவு, ஜன்னல், கூரை, படுக்கிறதுக்குரிய ஏற்பாடு, சாப்பிடுறதுக்குரிய ஏற்பாடு, சாப்பாடு சமைக்கிறதுக்குரிய ஏற்பாடு, உடுப்பு காய போடுறதுக்கு, உடுப்பு கழுகுறதுக்கு, அதே போல குளிர் சாதன பெட்டிகள், சோஃபா உட்கார்றதுக்கு, டைனிங் டேபிள் சாப்பிடுறதுக்கு, வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், இப்படின்னு எங்களுக்கு அந்த ஊடுன்னு வரப்ப போகிற இந்த இது எங்களுக்கு வாழ ஒரு ஊடு இருந்தா இப்படி அமையணும். நாங்க பிளேன் போடுறோம், அந்த வீட்டுக்கு பிளேன் போடுற வீட்டுக்கு பிளேன் போடப்ப போகல இது ஆண்கள் உட்கார்றதுக்கு, இது பெண்கள் உட்கார்றதுக்கு, இது ரூம் தங்குறதுக்கு, இது பாத்ரூம் டாய்லெட்டுக்கு, இது கிச்சன், இது அப்படின்னு சொல்லி இது மஹாலுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு பிளேன் போடுறோம். அதுக்கு இந்த செங்கலை கட்டுறதுக்கு ஒரு ஒரு செங்கல், கான்கிரீட், அதே போல ஊட்ட பிரிச்சு கொள்றதுக்கு அழகான முறையில் எந்த உம்மாவும் அப்பாவும் என் புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னால குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி பேசல. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுவாங்க, உம்மாவாக பேசுவாங்க. புள்ள பிறந்ததுக்கு பிறகு என்ன பேர் வைப்போம், என்ன பேர் வைப்போம், என்ன பேர் வைக்கும்போது பிறந்தா என்ன பேர், அது பிறகு 2 வருஷமான கூட என்ன மொண்டசொல்லி போடுறது, 3 வருஷத்துல எந்த மொண்டசொல்லி போடுறது, 5 வயசு 6 வயசானே அது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போடுறதா, பிரைவேட் ஸ்கூலுக்கு போடுறதா, போட்டு எங்க போட்டாங்கல்ல அந்த கிளாஸுக்கு என்ன செய்யறது, இதை பத்தி தான். ஒரு உம்மா வாப்பா புள்ள பிறந்த உடனே புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால அல்லது பிறந்து 1 மாசத்துல எந்த புள்ள 5 நேரம் பிறக்கக்கூடியவனாங்க இப்படி வாழும், எந்த புள்ள வாழ்க்கையில பொய் பேசாம இப்படி வளர்க்கல, என் பிள்ளையுடைய கண்ணில் கெட்டது படாம என்ன செய்யலாம், என் பிள்ளையுடைய காதுல கெட்டது படாம கெட்டதை கேட்காம நாங்க என்ன செய்யலாம், அந்த பிள்ளை எப்படி செய்யலாம். என் புள்ள உலகத்துல நல்ல பொய்க்கு உம்மாப்பா பேச்சக்களை கேட்டு அல்லாஹ்வை பயந்து மௌத்துக்கு பின்னால ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபியோட இருக்கிறதுக்கு அது எப்படி அந்த பிள்ளை வளர்த்தடிக்கலும். இதை பத்தி யாரும் பேசல, இந்த சிந்தனை வாழல. இதுக்கு கோச்சு வளவானம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்டா, திரும்ப சொல்ல கோச்சு வளவானம் சொல்லு. கோமா பிடிச்சா தெரியுமா உங்களுக்கு? கோமான்னு தெரியுமா? மூளை சத்து பிரீத் வந்து கொண்டிருக்குது, மூச்சு எடுத்து கொண்டிருக்குது, மூளை செத்து, கண்ணு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, செத்து அசையதில்லை. இது மாதிரி சில உம்மாவாப்ப கோமால இருக்கிற சில உம்மாவாப்ப இல்ல, அதிகமான உம்மாவாப்ப கோமால இருக்கும். அந்த உம்மாவாப்பாக்கு புள்ளைய எப்படி வளர்க்கணும்னு தெரியாது, பிள்ளைகளுடைய கண் எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாது, காலுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாது, வாய்க்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாது, அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு 2 பேரும் என்ன செய்யணும்னு தெரியாது, அந்த பிள்ளைய தொழிலாளி ஆக்குறதுக்கு, தப்பாவுள்ளவராக ஆக்குறதுக்கு, உண்மை பேசுறதுக்கு, அந்த பிள்ளைகிட்ட கெட்ட பாவங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு உம்மாவுக்கு என்ன செய்யணும், உம்மாக்கும் தெரியும், வாப்புக்கும் தெரியாது. கோமால கோமால ஒரு வீடு என்பது
ஒரு சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு, ஓய்வெடுக்கிறதுக்கு இடம் இல்ல. அது ஒரு குழந்தைகளை உம்மத்துக்கு கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் பண்ணக்கூடிய இடம் வீடு. பள்ளி எப்படியோ வீடு அப்படி. ஒரு வீடு எப்படி இருக்கணும்? குர்ஆன் சொல்லுது. ஒரு வீடுன்னா என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த மக்காவுடைய வறண்ட பூமியில விட்டுட்டு போகும்பொழுது துஆ கேட்டாங்க. இன்னி இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி பிவாத். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தார்கள் இருந்தும் சிலர்களை இந்த பள்ளத்தாக்குல வாழ வச்சுட்டு போறேன். அஸ்கன் சொன்னா வாழ வைக்கிறது. ஒரு வீட்டுல வாழ வச்சுட்டு போறேன். ஏன்? எப்படியான இடம்? சாப்பாடு இல்ல, குடிபானங்கள் இல்ல, ஆட்கள் இல்ல, தண்ணி இல்ல, தளங்கள் ஒன்றுமே இல்லை, வீடு மட்டும் இருக்குது. ஒரு குடும்பம், ஒரு உம்மா ஒரு மகனம் வச்சுட்டு போறாங்க, ஒரு உம்மா மகனம் வைக்கிறாங்க, கணவன் வச்சுட்டு போறாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி பிவாத். பள்ளத்தாக்குல என் குடும்பத்தோட சிலர்களை விட்டுட்டு போறேன். கைரி தி ஸரஅ, எந்த விதமான புற்பூண்டுகள் ஏற்பாடு இல்லாம நான் குடும்பத்தை விட்டுட்டு போறேன். ஓந்த பள்ளி பக்கத்துல இந்த வைத்திக்கல் முஹர்ரம். ஏன்? ரப்பனா லியகீமுஸ் ஸலாத், யா அல்லாஹ், இவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தணும் என்பதற்காக. ஒரு உம்மா வாப்பா அவனுடைய வீட்டை எப்படி ஆரம்பிக்கணும்னா தொழுகை மூலமா. குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரு உம்மா வாப்பா உங்களுக்கு பிள்ளை பெற்றாங்க, உங்களுக்கு குழந்தைகளை நீங்க உருவாக்கிக்கொள்ள யோசிக்கிறீங்களா? குழந்தைகளை உருவாக்குறதுக்கு முன்னால உம்மாட்ட வாப்பாட்ட சில கொள்கைகள் உருவாக்குவோம். கல்யாணம் முடிச்சாச்சு, அந்த மகளுக்கு மனைவிக்கு 22 வயசு, மாப்பிள்ளைக்கு 26 வயசு. மாஷா அல்லாஹ், வலிமையில நினைச்சாச்சு. இப்ப புள்ளைய பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளையெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால புள்ளைய பெற்றா புள்ளைய வழக்கையிலமான தெரிஞ்சுக்கணும். புள்ளைய வழக்க தெரிஞ்சுக்கணும். ஒண்டிக்குது வளர்றது, ஒண்டிக்குது வளர்றது, என்னோட வளர்க்கிறது. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? காடு காடு வளர்க்கிறதா வளர்றதா? சொல்லுங்க. காடு யாரும் வளர்க்கறதில்ல, தண்ணி ஊற்றி காட்டை வளர்க்கறதில்ல. காடு வளரும். பூந்தோட்டம், கார்டன், அது சொல்லுங்க, அது வளர்க்கணும். தண்ணி ஊற்றணும், மருந்து போடணும், அதுக்கு இந்த பாதுகாக்கணும், அதுக்கு வேலி அடிக்கணும். அது வளர்க்கிறது. காடு வளர்றது. பிள்ளைகள் வளர்க்கப்படணும், பிள்ளைகள் வளரக்கூடாது. பிள்ளைகள் வளரவில்லை, பிள்ளைகள் வளர்க்கப்படணும். இதையெல்லாம் சும்மா அவுத்துட்டு நினைச்சா போறது, நினைச்சா வாரது, நினைச்சா எழும்புறது. சாப்பிட்டதுக்கு தரத்தீப் ஒன்று இல்ல, தலைமாருக்கு தரத்தீப் ஒன்று இல்ல, உட்காரத்துக்கு தரத்தீப் ஒன்று இல்ல, தூங்குறதுக்கு ஒரு நேரம் ஒன்று இல்ல, எழும்புறதுக்கு, ஆனா வாயா பேசுறதுக்கு ஒரு முறை ஒன்று இல்ல, கண்ணால பாக்குறதுக்கு ஒரு முறை ஒன்று இல்ல. அதாவது நினைச்ச மாதிரி போற. அதுக்கு உம்மா மாப்பா ஒரு கொஞ்சம் இல்ல, ஒன்று செய்யல, சும்மா வளர்ந்துக்குது, சும்மா வளர்ந்துக்குது.
உம்மா வாப்பா வீட்டை ஒரு ஒழுங்கான முறையில அமைக்கிறதுக்கு அடிப்படை பேஸ் உம்மா வாப்பா தொழில் உம்மா வாப்பா தொழுகை தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டும். வீடு ஒரு தொழக்கூடிய இடமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல வீட்டை பற்றி நபியுடைய மனைவிமார்கள் பார்த்து சில விஷயங்களை சொல்றார். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏனைய முஃபஸ்ஸிரீன்கள் தான் இது நபியுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரமல்ல மூமின்களுடைய பெண்களுக்கும் இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சூரத்துல் அஹ்ஸாப்ல ஒரு வீடு எப்படி இருக்கும், வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், நாங்க என்னோட வீட்டை பார்ப்போம், என்னோட வீடு எப்படி இருக்குதா, ஆண்களும் பெண்களும் என்னோட வீடு எப்படி இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்க உங்களோட அதிகமான காலம் நேரம் வீட்டுக்குள்ள நிற்கும். பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஆண்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆண்கள் உழைக்க போவாங்க, காலைக்கு வெளியில போவாங்க, வியாபாரத்துக்கு போவாங்க, தொழிலுக்கு போவாங்க. ஆண்கள் அல்லாஹ் சொல்ல பெண்களை பார்த்து நீங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த சென்னாலும் இன்னொரு விஷயம் வந்திருக்கிறேன். அல்லாஹ் எங்களை எல்லாரும் பாதுகாப்பான. வீட்டுக்குள்ள நினைக்கிற ஆனா உலகமெல்லாம் வீட்டுக்குள்ள டிவியால, போனால, யூடியூபால இன்னும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வீட்டுக்குள்ளே, எல்லாம் ரூமுக்குள்ளே, எல்லாம் கட்டிலே, வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன என்பது நீங்க வீட்டுக்குள்ள உங்களோட வீட்டோட நீங்க உங்களுடைய புழக்கத்தை வச்சுக்கணும். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, ஆரம்ப காலத்துல ஜாஹிலியா பெண்கள் எவ்வாறு வெளியில போயிட்டு சுற்றி திரிஞ்சு கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியல. ஜாஹிலியா காலத்துல பழக்கம் இருந்துச்சு. அசரத்துனால சும்மா இங்கிருந்து அங்க அப்படியே போவாங்க. கபிலாவாக உட்கார்ந்து கொள்வாங்க, பெண்கள் உட்கார்ந்து கொள்வாங்க, ஆண்கள் உட்கார்ந்து கொள்வாங்க. ஆண்கள் அசரத்துனால காமத்துல்லா வராந்தையில உட்காருவாங்க, காமத்துல்லா வராந்தையில உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பாங்க. பெண்கள் அவங்களோட வீடுகளிலே புத்தகங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாங்க. பேசின வரலாறுகளும் ஹதீஸ்ல என்ன பேசினாங்கன்னு வருது. பெண்கள் உட்கார்ந்து கொண்டு என்ன பேசுறாங்கன்னு வருது. சில பெண்கள் உட்கார்ந்து கொண்டு மாப்பிள்ளை ஊட்டுகளா எல்லாம் கலைங்க, அதுவும் ஹதீஸ்ல வருது. உட்கார்ந்து பேச வேண்டியிருக்கிறது. சமரம் இன்னொரு வேறு. சமரம் இரவுல பேசுறது, சில காலங்கள்ல இரவுல பேசுறது. இரவுல என்ன சனி ஞாயிறு லீவ் ஆகுதானே, ஆண்களும் பேசிக்கொண்டிருக்கிற, பெண்களும் பேசிக்கொண்டிருக்கிறது. இப்படியும் ஜாகிலியா காலத்துல இருந்துச்சு சமம். அசமரு இல்லைன்னு சொல்லி ஹதீஸ்ல பாடம் இரவுல பேசிக்கொண்டிருக்கிறது. அன்னுடைய ஆட்சி காலத்துல இஷாவுக்கு பின்னால பேசிக்கொண்டு இருக்கிறாக்களை அடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க. இஷாவுக்கு பின்னால பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இல்முக்கான பேசுறது வேற, பள்ளிய ஹயாத்தாக்குறது வேற, மதரசாக்கள் வேற, குர்ஆனுடைய ஹதீஸுடைய இல்முடைய விஷயங்கள் ஈடுபட்டது வேற. சும்மா ரோட்ல உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிற ஆட்களை அடிச்சு அனுப்பினாங்க. நபியவனும் பார்த்தான். கொஞ்சம் வாலிபர்களே நபி அல்லாஹ் அதே போல இன்னொரு பேர் ஒரு டீனேஜ் உள்ளவங்க பேசிக்கொண்டிருந்தாங்க ரோட்ல.
நபியா சொன்னாங்க, இய்யாக்கும் ஜுலூஸ ஃபித் துரகா, பாதைகள் உட்கார்ந்து நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறது அவங்க எச்சரிக்கை செய்றேன். யா ரசூலல்லாஹ் மாலனா புத், எனக்கு சில விஷயங்களை நாங்க பேசணும். என்ன விஷயங்கள் பேசணும்? ஹதீஸ் வருது. யா ரசூலல்லாஹ் நாங்க ஹதீஸ்களை பேசிக்கொண்டிருக்கிறோம், குர்ஆனுடைய சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வேற இடமும் இல்லை யா ரசூலல்லாஹ், சின்ன வீடுகள், வீட்டுக்குள்ள இடம் இல்லை யா ரசூலல்லாஹ், அதனால ரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். நபியாங்க அதுக்குரிய நீங்க பாதையில் இருந்து பேசுறதா இருந்தா அதுக்குரிய ஹக்குகளை கொடுக்கணும்னு சில விஷயங்களை படிச்சு கொடுத்தாங்க. ஆண் சொல்றது, பெண்களை பார்த்து நீங்க ஊர் சுத்தவானம், ஊரு சுத்தவானம். இன்றைக்கு என்ன பெண்களுக்கு வீட்டுக்குள்ள வைக்கலாம். சரி, வீட்டுக்குள்ள இங்கன்னா பரவாயில்லை, கொஞ்சம் உமமூட்டு போயிட்டு வரும், சாச்சூட்டு போயிட்டு வரும், பெரிய மூட்டுக்கு போயிட்டு வரும், பாப்பமூட்டுக்கு போயிட்டு வரும், கொஞ்சம் மாமியா பார்க்கிறோம், இதெல்லாம் இல்லை, சும்மா சுத்துறோம். உமமூட்டுக்கு சாச்சூட்டுக்கு போற காலம் முடிஞ்சு. இப்ப எங்க சும்மா என்ன சார் சுத்தி கொண்டிருக்கோம்? விக்டோரியா பார்க்க போனோம், கோபீஸ்ல போனோம், சும்மா வங்கல் பீஸ்ல போகணும், இல்லட்டு என்ன சரி சும்மா அப்படி அக்பர். சும்மா நீங்க அன்றைக்கு ஒரு தலா ஒரு புள்ள செல்லுது, எனக்கு இந்த மாப்பிள்ளை வாங்கணும், நீங்க இந்த மாப்பிள்ளை ஒல்லாதியா. நான் ஜமாத் போறதுக்கு ஒரு 2-3 கிழமை முன்னால கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு வந்து என்னமோ இல்லையா, அதுமாரி என்னல பொண்ணு சொல்லுது வானம், என்ன வானம், ஏன் வானம்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால என்ன சொன்னாரு, சனிக்கிழமைக்கு வெளியில கூட்டு போறது சாப்பிடுறதுக்கு, இவர் வந்து ஒவ்வொரு கிழமையும் கூட்டு போறது, அதனால வானம். சனிக்கிழமை எப்படி எப்படி உப்பு வாய்க்கும், எப்படி வாப்பு வாய்க்கும். பவான் சொல்லுது வெளியில போவான், வீட்டுக்குள்ள நீ நான் சொன்ன உதாரணம் வந்து சொல்ல டக்கு நீங்களே படுது. இப்ப இல்ல, முந்தைய காலத்துல கோழி முட்டையிலிருந்து குஞ்சு எடுக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த முட்டையை எடுத்து 21 நாளைக்கு என்ன செய்வாங்க? அழகு வைப்பாங்க. அந்த தாய் என்ன செய்யும்? தாய் கோழி அதுக்கு அப்படியே உட்கார்ந்து அசைவில் இல்லை, சாப்பாட்டுக்கு மட்டும் 1-2 போறது மட்டும் போயிட்டு வந்து அந்த 21 நாளைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து அது தாயுடைய சூடு பட 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 அந்த முட்டை வந்து முட்டைக்குள்ள ஒரு வகையான உறுப்புகள் எல்லாம் உருவாகுது. கண் உருவாகுது, காது உருவாகுது, இறக்கைகள் உருவாகுது, ஹார்ட் உருவாகுது, முழு பாட்சும் உருவாகுது. தாய் மேல ஈக்க தாயுடைய சூடு பட 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 அந்த முட்டை சும்மா ஒம்லெட்டா இருக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை, வெள்ள அந்த மஞ்சள் கவரும் வெள்ள கண்ணி தான் இருக்கிற. அதுக்கு மேல உட்கார 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 அவங்களுக்கு அப்படியே மாறுது. உட்கார போல இடையில ஒரு நாளைக்கு வெளியில போயிட்டு வாருது, ஒரு நாளைக்கு அங்க போயிட்டு வாருது, ஒரு நாளைக்கு கோழி தனம் அங்க என்னமோ சப்பையா சிவரோடு எட்டி பார்த்துருக்காங்க, அங்க என்னமோ கண்ட ஆட்டோன்னு பிறந்திருக்குது, மற்ற கோழிதான் சத்துது, எட்டி பார்க்க எட்டி ஒரு 4 முறை 2 ஒரு 3 ஒரு வெளியில என்ன நடக்கும்? முட்டைக்கு சொல்லுங்க, என்ன நடக்கும்? கூழ் முட்டைடுவாங்க. கூழ் முட்டை வெடிக்கும், ஏனைய முட்டை விட நாட்டம். கூழ் முட்டை வெடிக்கும், ஏனைய முட்டை விட நாட்டம் உடஞ்சா. இவங்க நம்மளோட பிள்ளைகள் இவன் நாசமா போயிட்டான், அவன் நாசமா போயிட்டான், அவங்க சொல்ல பேச்சு கேட்கல. யார் இந்த பிள்ளைய நாசமாக்கின, குடும்பத்தை ஆக்கின? சொல்லுங்க. உமாப்பா
செலவழிக்கிறது, பிள்ளைகளை பார்க்கறது. புள்ள வளரணும் தாயுடைய மேற்பார்வையில் மட்டும்தான், தாயுடைய கண்காணிப்பு இல்லை. தகப்பனுடைய ஹலாலான சாப்பாடு முதலாவது வீட்டுல பெண்களுக்கும் தேவைக்கு மகரமோட வெளில போறது வேற விஷயம். அது இல்லாம பிள்ளைகளை வளர்க்கறதுக்குரிய ஒரு திட்டம் வந்து வீட்டை வச்சு ஒரு தாயும் தந்தையும் பேசணும். எங்க வீட்டுல பிள்ளைகள் வளர்றதுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யணும்? அந்த புள்ள காதால கேட்கும் பொழுது கலிமாவை சொல்லிக் கொடுக்கும், பேச ஆரம்பிக்கும் பொழுது கலிமாவை சொல்லிக் கொடுக்கும், பேசுறது நினைக்கும் பொழுது குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். அந்த புள்ள கண்ணால பார்க்கறதா கண்ணால் எதை பார்க்கணும்? இந்த கண்ணால் எதை பார்க்க வைக்கிற? கண்ணால முதலாவது பார்க்க வைக்கிற இந்த விளையாட்டு சாமானத்தை, ஆடுறது அது இது அதான் பார்க்க வைக்கிறோம். கண்ணால பிள்ளைகள் பார்க்கறதுக்கு தகுதியான ஒன்று சொல்லுங்க. தாய் தொழணும், புள்ள கண்ணால பார்க்கணும். தாய் சுஜூத் செய்யணும், புள்ள கண்ணால பார்க்கணும். தாய் குர்ஆனோடும் புள்ள கண்ணால பார்க்கணும். தாய் குடும்பத்தோட அழகான நடந்து கொண்டதை புள்ள கண்ணால பார்க்கணும். இப்ப அந்த புள்ள 1 வயசு 2 வயசுல 1 வயசுல புள்ள நல்லா காது கேட்க ஆரம்பிக்குது. காது கேட்க போக சும்மா இருக்கிற துனியாவில போட போது இல்லை, காது கேட்கிற வயசுல குர்ஆனை கேட்க வைக்கணும். காது கேட்கிற வயசுல துஆக்களை கேட்க வைக்கணும். காது கேட்கிற வயசுல zikruகளை கேட்க வைக்கணும். காது கேட்கிற வயசுல நல்ல விஷயங்களை கேட்க வைக்கணும். காது கேட்கிற வயசுல உண்மையான பொருள்களை சொல்லிக் கொடுக்கணும். காது கேட்கிற வயசுல நல்ல விஷயங்களை வீட்டுக்குள்ள ஒரு ஆள் பேசுறதுக்குள்ள கேட்கணும். காது கேட்கிற வயசுல ஆரம்பத்துல எதெல்லாம் புள்ள கேட்குமோ எல்லாத்தையும் சேகரிச்சுக்கணும். அதனால சொல்றது பெண்களை பார்த்து வீட்டுக்குள்ள நீங்க ஜாகிரியா பெண்களை பார்த்து சுத்த தெரியவான. 2வது வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள தொழுகைய அந்தந்த நேரத்தில் அழகான வீடு தொழுகையை கொண்டு ஹயாத்தாக்கப்படும். ஃபஜ்ருடைய, லுஹருடைய, அஸருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய தொழுகைகள் உம்மா வாப்பா முன்பின் சுன்னத்துகளை தரும். உம்மா தேவையானவர்களை தரும். உம்மா ஒருவருக்கும் புள்ள பார்க்கணும். உம்மா தேவைக்கு வாழ புள்ள பார்க்கணும். உம்மா முசல்லா போடுற புள்ள பார்க்கணும். உம்மாவோட 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் தவங்க அந்த முழுதையும் உம்மா பார்க்கும். நாங்க வீட்டுல அதான் செய்த நேரத்துல தொழ ஆரம்பிப்போம். அந்த பிள்ளையே செல்லும் உம்மா 2 வயசு முசல்லா போடுற சொல்லுங்க வாங்க சொல்லலாம், தொழுங்க வாங்க சொல்லலாம். வீட்டுல மனைவி கணவன் மனைவி தொழுகையை கொண்டு ஹயாத்தாக்கும். ஹதீஸ்ல வருது, ஒரு வீடுகள் நீங்க கபரிஸ்தான்களாக ஆக்கவான், மையவாதிகளாக ஆக்கவான். அது குர்ஆன் ஓதுவதை கொண்டு, தொழுகையை கொண்டு, zikra கொண்டு ஹயாத்தாக்கும். எந்த வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படலையோ அந்த ஷைத்தான் அங்க குடியிருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகள் எங்களோட சூழலை வளரும் பொழுது தொழிலை பார்த்து வளரும். தொழிலை பார்த்து வளரும்.
எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, தஹஜ்ஜுத்ல புள்ள எலும்போனும் தானியுடைய அழுக சத்தத்துல, தந்தையுடைய அழுக சத்தத்துல. வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்தந்த நேரத்தில் அழகா சொல்லுவோம், அழகா அமைதியா. இன்றைக்கு எங்களை பெண்களை பார்த்தாங்க, ஆரம்ப நேரத்துல தொழுவதை மறந்துட்டாங்க. ஆரம்ப நேரத்துல அது பள்ளியில மட்டும்தான் பாங்குக்கும் பாங்கு சொல்லி 10 நிமிஷத்துல அவன் சொல்லணும், பள்ளியில மட்டும்தான். வீட்டுல வந்து அசரான்னு சொல்லிருக்கு. ஆரம்ப நேரத்துல தொழுவது என்பது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். பள்ளியிலன்னா வீட்டுல என்ன அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள், மிக விருப்பமான அமல்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது அந்தந்த நேரத்துல ஆரம்பத்துல போக வேண்டிய நேரத்துல, ஆரம்ப நேரத்துல. ஆரம்ப நேரத்துல தொழக்கூடியவர்களாக இருந்தா வல்லாஹி சொல்லுங்க, உள்ள வாழ்க்கையில தொழில் விடாது, ஒரு நாளும் தொழில் விடாது. ஆரம்ப தொழுகைக்கு நாங்க நேரம் எடுக்கிறோம். விருந்தாளி வந்திருக்கிறாங்க, மாமி வந்திருக்கிறாங்க, உம்மமா வந்திருக்கிறாங்க, மையத்துரு, கல்யாண ஆவுது, இது எல்லாம் ரெண்டாவது. முதலாவது பாங்கு சொன்னா அடுத்து ஓப்பாகும். பாங்கு சொன்னா சொந்தக்காராக்கள் ரெண்டாவது. பாங்கு சொன்னா உம்ம ரெண்டாவது. பாங்கு சொன்னா மனைவி ரெண்டாவது. பாங்கு சொன்னா கணவன் ரெண்டாவது. பாங்கு சென்னத்துக்கு புறம் முதல் வேலை கொடுக்க மாட்டேங்க. சாப்பாடு இல்ல, டீ இல்ல, கணவன் டீ கொடுக்கணும் இல்ல, அவருக்கு டீயை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாங்கு செல்லிட்டா முதல் வேலை தொழில். இதை விட பெரிய வேறாக இல்லை. சாப்பாடு அதுக்கு அதுலேருந்து எங்களுக்கு நேரம் அடிக்கல, உடுப்பு காய்க்கிறோம் அதுவும் நேரம் அடிக்கல, ஊட்ட கூட்டு போகிறோம் அதுவும் நேரம் அடிக்கல. நாங்க என்ன வேலையில உடம்பு இருந்தாலும் வாங்க செல்லிட்டா முழுவதுல இருந்தாலும் முதலாவது வரைக்கும் ஆண்கள் தான் பெண்கள் தான். இதுக்குள்ள பார்க்கும் ஏன்ற உண்மை தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, விருந்தாளிகளுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, குடும்பங்களுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, ஏனைய சேவைகளோட தொழில் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இது புள்ள பார்க்கும், புள்ள திரும்ப வளர்ந்தது. ஆண்கள் தொழில்களும் வீட்டாய், பெண்கள் தொழில்கள் பிள்ளைகள் வாழ்க்கை தொழில்கள் பெண்கள் வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கை தொழில்கள் பெண்கள் வாழ்க்கை. வீடு ஜனம் முதல் வீட்டை நடத்தக்கூடிய முதலாவது அமல் தொழுகை. தொழுகை என்னது? இரண்டாவது ஜகாத்தை கொடுக்கிறது. வசதிகள் இருக்குதா, நீங்க ஜக்காத்தை கொடுக்கிறதாக மாறும். இதுக்குள்ள வரமா கிடைக்கிறாங்க. ஜக்காத் இது ஃபர்லானது, அதோடு சேர்த்து ஹதியாக்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறது, அண்டு வீட்டர்களுக்கு கொடுக்கிறது, வாப்பருக்கு கொடுக்கிறது, கணவனுக்கு கொடுக்கிறது. கொடுக்கிற தன்மையே உருவாக்கணும். எடுக்கிற தன்மை இல்லை, கொடுக்கிற தன்மை. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சாட்சி கொடுத்துருவாங்க, மாமிக்கு கொடுத்துருவாங்க, உங்களோட பிள்ளைகள் கொடுத்துருவாங்க, உம்மமா கொடுத்துருவாங்க, வாப்பமா கொடுத்துருவாங்க, பாப்பமா கொடுத்துட்டுவாங்க. அதே போல இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பிள்ளைய பழக்கணும் கொடுக்கறதுக்கு. ஹதீஸ்ல அதாவது நபியாம சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, யா அபூதர் இதா தபக்த மரகா, நீங்க கறி சமைச்சா, ஆனம் சமைச்சா, மாமிசம் சமைச்சா, ஃபஅக்ஸிர் மாஅஹா,
அதுல தண்ணியை கூடுதலா ஊத்துங்க. கூடுதலா ஊத்தி தாக ஜிரான அண்டை வீட்டார்களை கவனிச்சு கொள்ளுங்க. அண்டை வீட்டார்களை கொடுக்கணும். பிள்ளைகள் பார்க்கணும். உம்மை கொடுக்கறாங்க, வாப்பா கொடுக்கறாங்க, மிஸ்கின்களை கொடுக்கிறது, ஃபுகராக்களை கொடுக்கிறது, ரமலான் இஃப்தார் கொடுக்கிறது, ஹதியாக்களை கொடுக்கிறது, உடுப்புகளை கொடுக்கிறது, பனையுடுப்பை கொடுக்கிறது, என்னோட ஷூவை கொடுக்கிறது, சாரம் கொடுக்கிறது, தொப்பியை கொடுக்கிறது, ஷேட்டை கொடுக்கிறது. புள்ள வளர்க்கணும். ஹதியாவுடைய பண்பாடு பிள்ளைகிட்ட வளர்க்கணும். பிஸ்கட்டை கொடுத்து வளர்க்கணும், வாழைப்பழத்தை கொடுத்து வளர்க்கணும். அடுத்த ஆட்களுக்கு கொடுத்து பழக்கிறது. இது சதக்காவை சின்ன சின்ன பழக்கிறவன். சதக்கா பெருசாக சதக்கா கொடுக்கிற தன்மை இருக்குது. இது லேசான தன்மை இல்லை. கொடுக்கிற தன்மை பொருளுடைய ஆசை இல்லாமல் ஆக்கும். என்னோட பிள்ளைகளுடைய உள்ளங்கள் உலகத்தில் மஹப்பத் இல்லாமல் ஆகும். சதக்காவுடைய பொறுமதியை கொண்டு ஒரு சுவர்க்கத்துடைய பொறுமதி இறங்கும். ஹதீஸ்ல வருது, இத்தகுன் நார வலவ் பிஷக்கி தம்ரா. நீங்க ஈச்சப்பழத்துடைய சின்ன துண்டை கொடுத்தா நரகத்தை உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதை பிள்ளை குறைச்சு கொடுக்கணும். உங்கள்கிட்ட 2 பிஸ்கட் இருக்குது, ஒரு பிஸ்கட் டாக்டர் பிள்ளை கொடுக்கணும். 2 வாழைப்பழம் இருக்குது, நீங்க ஒரு வாழைப்பழம் டாக்டர் கொடுத்து சாப்பிடணும், தங்கச்சி கொடுத்து சாப்பிடணும். என்னக்கும் அல்லாஹ் நரகத்துக்கு உங்களை பாதுகாப்பான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இது மாதிரி அல்லாஹ் 10 தருவான். கபூர் உதவி இல்லாமலாகும். சதக்காவை பழக்கணும். இன்றைக்கு நாங்க என்ன செய்யறது? பிள்ளைகளை பழக்கல. கொடுக்கணும் கொடுக்கவானும் கொடுக்கவானும் கொடுக்கவானும். நாங்க கொடுக்கிறோம் இல்ல, பிள்ளை கொடுத்தா கொடுக்கிறோம் இல்ல. பிள்ளைகளுக்கு சதக்காவை பழக்கிறது நபியுடைய பண்பாடு, சஹாபாக்களுடைய பண்பாடு, சுவர்க்கத்துடைய அமல். பிள்ளைகள் சதக்கா கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா சந்தோஷப்படணும், சந்தோஷப்படணும். அது எப்படி பழக்கிறது? சொல்லி பழக்கிற மட்டும் இல்ல, ஒரு தாயும் தந்தையும் வீட்டில என்ன பொருளிக்கிறோ குடும்பங்களுக்கு கொடுக்கறத புள்ள பார்க்கணும். உம்மக்கு கொடுக்கறத புள்ள பார்க்கணும், பாப்பாக்கு கொடுக்கறத புள்ள பார்க்கணும், உம்மம்முக்கு கொடுக்கறத பார்க்கணும், பாப்பா கொடுக்கறத பார்க்கணும், அப்பா கொடுக்கறத பார்க்கணும். தாத்தாமார் தங்கச்சிமார் வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி கவனிக்கிறோம் என்றதை புள்ள பார்க்கணும். இன்றைக்கு எப்படின்னு சொன்னா நேர் மாற்றம். நாங்க பிள்ளைகளுக்கு முன்னால இருந்து கொண்டு போன் வர்றது, தங்கச்சி செல்றா நான் வந்துக்கு வரேன், போன கிழமை என்ன வந்தாங்க, இந்த கிழமை வந்து வரணும், வந்தவங்க பேசாம 2 நேரம் சாப்பிட்டு போவாங்க. இது யார் கேட்கறது? உள்ள கேட்குது. யார் பேசுறது? உமா பாப்பா. பிள்ளைக்கு கெட்டதை வளர்த்து யாரு? உமா பாப்பா. குடும்பங்களுடைய விஷயங்கள் ஏதாவது வரப்போகுது. தாத்தங்களை மாப்பிள்ளை வைக்கிறது, தாத்தக்கு மாப்பிள்ளை வைக்கிறோம். உண்மைக்கு எவ்வளவு கொடுக்கு, உண்மைக்கு எவ்வளவு கொடுக்கு, உண்மைக்கு அன்றைக்கும் கொடுத்தீங்க, மருந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டீங்க. உண்மைக்கு தம்பிட்டு கேட்க சொல்லுங்க. யாரு முன்னு பேசுற? உள்ளீடு முன்னுக்கு, உள்ளீடு முன்னுக்கு. கெட்ட உம்மா, கெட்ட வாப்பா, கெட்டவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள். ஒரு நாளும் குடும்பத்துடைய குறைகளை பிள்ளைகளுக்கு நான் பேசல. ஜகாத்த ஹதியாக்களை கொடுத்து பழக்கிறக்கூடிய இடமாக வீட்டாக்கணும். 3வது வீட்டுக்குள்ள என்ன சேரோமோ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படணும். உடுப்பு உடுக்கிறதுல அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும், சாப்பிட்டதுல அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும், தூங்குறதுல அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும், பேச்சில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும். கோபம் வருது, எப்படி கோபத்தை நிறைவேற்றது? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும். உங்களுக்கு சல்லிக்குது, எப்படி செலவழிக்கிறது? நினைச்ச மாதிரி செலவழிக்கலா, நினைச்சதெல்லாம் செலவழிக்கலா.
அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும். ஓய்வு நேரங்களை கழிக்கிறது எப்படி அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும். பெருநாள் எப்படி கழிக்கிறது அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும். ஜனாசா வந்தா எப்படி வீட்டுல வச்சுக்கணும் அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும். குடும்பங்கள் வாகனத்தை எப்படி நடந்து கொள்ளணும் அல்லாஹ் ரசூலும் கட்டுப்படணும். வீட்டுக்குள்ள முழு நிலைமைகளும் உள்ள பார்க்கணும். இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ், இதுதான் முறை. உம்மாவை செய்யணும். சாப்பிட்ட விஷயத்துல, உடுக்கிற விஷயத்துல, தூங்குற விஷயத்துல, வெளிவாசல் விஷயத்துல, பேசுற விஷயத்துல, பார்வையில, கேள்வியில, பேச்சில, கூட்டாய்மார்களோட வெளியில போறதுல, உள்ளுக்கு வாரத்துல, இபாதத்துகள்ல, அஹ்லாக்ல, பண்பாடுகள்ல, குடும்ப முறையெல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வச்சு ஹஜ்ஜத்துல் வதால இந்த பழைய கோட்பாடு, அந்த கோட்பாடு, அந்த கபீராட முறை, இந்த கபீராட முறை எல்லாத்தையும் இந்த காலு கீழே வச்சு புதைச்சு நபியாக சொல்லிட்டாங்க. இங்க வந்து கொண்டு எங்க ஊரு முறை, உம்மட முறை, வாப்பட முறை, குடும்ப முறை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடும். தூக்கி முறை ஒன்றுதான் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், வேறொரு முறை ஒன்று இல்லை. மற்ற எல்லா முறையும் நரகத்தை கொண்டு போற முறை தான். வீட்டுக்குள்ள எதை செய்யறோமோ அதுல குர்ஆன் தெரிஞ்சுக்கணும், ஹதீஸ் தெரிஞ்சுக்கணும். அதான் புள்ள பார்க்கணும், புள்ளைகிட்ட சொல்லி சரியா இருக்கணும். இப்ப நாங்க கிதாப் ஓதுறோம் உலமாக்கள் என்னத்தன் கஸஸ் நபியின் சொல்லி கிதாப் பண்ணிக்குதானே ஷஃபாமுல கஸஸ் நபியின் சொல்லி அபுல் ஹசன் அலி நதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஹசன் அலி நதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் அவனை தம்பி விட்டு போறாங்க. தம்பியிட மகன் என்ன செய்யறாருண்டா ஒரு நாவல் புத்தகம் படிச்சு கொண்டிருக்கிறான். நாவல் என்றா சும்மா கதை, ஹிஸ்டரி, சும்மா இந்த வார இதழ்ல வாரது, மாசத்துல வரக்கூடிய அந்த சின்ன பசங்க அதை படிச்சுக்கிறான். இதை பார்த்துட்டு ஒன்றுமே பேசல. தம்பியிட மகனுக்கு ஒன்றுமே சொல்லல. கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னுடைய அருமை தம்பியின் மகனே அப்படின்னு கூப்பிட்டு, நான் உங்களையே மிச்சம் புத்திசாலியாக பார்க்கிறேன், நல்ல விவேகம் இருக்குது, நல்ல படிக்கிறீங்க, நல்ல நுணுக்கமாக தெரிவிக்குது, இந்த பொய்யான கதைகளை படிக்கிறத விட அதை விட்டு போட்டு நான் உங்களுக்கு ஒரு கிதாபம் எழுதித்தாரேன்னு சொல்லி நபியின் 5 ஜுஸு எழுதி கொடுத்தா இதை படிக்கிறேன். அல்லாஹ்வை பத்தி, நபிமார்களை பத்தி, நபாவுடைய பண்பாடுகளை பத்தி, ஓம் ஆத பத்தி, ஓம் சமூக பத்தி 25 நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல எடுத்து கடைசி 5வது ஜுஸ் மதீனத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய மதீனால எப்படி நபியாம இருந்தாங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அதை இந்த பிள்ளைக்கு எழுதி கொடுக்க வாசிங்க. அதுக்கு மதரசாக்கள் சிலபஸ் ஆகிக்கிறது. ஒவ்வொரு வீடுகளில் வைக்கணும், பிள்ளைகளை படிக்கணும். உம்மாவை படிக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த வீட்டை நாங்க ஆக்கிக்கணும். சரி, இதன் மூலமாக அல்லாஹ் என்ன நாடுறான்? குர்ஆன் சொல்லுது, தொழுக, ஜகாத், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுறது, வீட்டுல குர்ஆனுடைய ஓதல், அதே போல வீட்டுல ஹதீஸுடைய அந்த தர்ஸ், ஹதீஸுடைய தலீமுடைய ஹல்கா, இதன் மூலமாக அல்லாஹ் என்ன நாடுறான்? இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் الرجس أهل البيت. நபியுடைய குடும்பத்தார்களே, உங்களோட உள்ளங்களின் அழுக்குகளை விட்டும் அல்லாஹ் சுத்தமாக்க நாடுறான், அழுக்களை இல்லாமலாக்க நாடுறான், வயத்ஹீராக்கும் தத்ஹீரா, சுத்தமாக்க நாடுறான். எங்களுடைய கல்வை சுத்தமாக்கக்கூடிய அமல்கள் அந்த அமல்கள். நாங்க எங்கள்கிட்ட தொழுகையும் இல்லை, எங்கள்கிட்ட ஜகாத் ஹஜ்ஜாக்கள் கொடுக்கிற பழக்கம் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அப்படியே கட்டுப்பட்ட ஒரு பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களே, ஒரு பழக்கம் இல்லை. எப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, பழுப்பிற்ற, வாய்ப்பு பலிக்கிறல்ல, முடி வெற்றல்ல, பக்கத்துல முடி வெற்றவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, 1 2 உடுப்போட போறாரு, சுத்தமாக்கிறவும் இல்லை.
5 மாசம் 10 மாசம் அப்படி வைக்க எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு 2க்கும் போறாரு, சாரப்படை போறாரு, கசட போறாரு, வெவ்வேற போறாரு, துப்புரவாத்திரம் இல்ல, காலையில மாலையில இரவுல 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அந்த வீட்டுக்கு போறதுக்கு விருப்பான். இது மாதிரிதான் தொழுகை இல்லாம, ஜகாத் இல்லாம, அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படாம, அதை பத்தி பேசாம, அதை பத்தி அப்படியே விட்டுட்டா கல்வெல்லாம் நஜீசாகி 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 அது ஒரு தொங்கல் இல்லாம நஜீசாகி கல்வி நஜீசாகி கல்வ சுத்தமாக்கக்கூடிய அமல்கள் வீட்டுக்குள்ள நாங்க வச்சுக்கிறோம். சொல்லணும், குர்ஆன் ஓதணும், zikr செய்யணும், ஜகாத் ஹதியாக்கள் கொடுக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும், குர்ஆனோட ஹதீஸோட உம்மா பதிக்கணும். இங்கிருந்து மாஷா அல்லாஹ் பிள்ளைகள் அவுலியாக்கள் வருவாங்க. அவுலியாக்கள் வீடு அழகுதானே. ஈமானுடைய அமால்களும் அல்லாஹ் அலங்காரம். நல்லவர்களுக்கு அல்லாஹ் ஈமானுடைய விஷயங்கள் அலங்கரிச்சு காட்டுகிறான். ஈமானுடைய செயற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கியிருக்கிறான். ஈமானுடைய அமல்களை உள்ளங்கள் எல்லாம் அலங்கரிச்சு காட்டுகிறான். குஃப்ருடைய விஷயங்கள், பாவகமான காரியங்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்யறதெல்லாம் உங்களுக்கு விருப்பானதாக செய்யும். நல்லவர்கள் கிடையாது, ஆஷிதுங்கள் கிடையாது. எங்களுக்கு நல்ல விருப்பமாகிறதா கெட்ட விருப்பமாகிற பார்த்தாலும் மேலான சகோதரிகளே, மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, என்னோட வீடு என்னோட கையில இருக்கு. என்னோட ஊரு கிராம சேவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு, நாடு ஆட்சியாளர் கண்ட்ரோல் இருக்கு, வீடு ஒன்ற கண்ட்ரோலா நீங்க, வீடு ஒன்ற கண்ட்ரோலா நீங்க. வீட்டுக்குள்ள நீங்க செய்யறத, வீட்டுக்குள்ள நீங்க கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்து அழகான வீட்டை ஒரு இஸ்லாமிய வீடாக நாங்க ஆக்கிக்கிறோம். அல்லாஹு தஆலா எனக்கும் எல்லோருக்கும் அந்த வீடுகளை அழகான முறையில் ஆக்கி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியானவர்களாக பார்த்து அந்த கண்குளிர்ச்சியில மொத்த போறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.